அனைவருக்கும் வணக்கம். நிவிபாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்தியான ஒரு லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை வச்சு ஒரு சூப்பரான ரைஸ் ஒன்று பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு நான் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிப்போம். ஒரு 10 வெந்தயம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 4-5 பல்லு பூண்டும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் அதில் உடச்சி போட்டிருக்கேன். பூண்டு நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 சைஸ் பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க. அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டோம்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும், நல்லா குழஞ்சி வரும். அதுக்காக தான் உப்பு நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ உப்பு போட்டு தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் பறித்த முருங்கைக்கீரையை நான் இந்த மாதிரி உருவி வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணி இந்த மாதிரி காம்பு பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த முருங்கைக்கீரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட இவ்வளோ தான் நான் இன்றைக்கி பறித்தேன், அதனால் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட நிறையா இருந்தாலும் நிறைய போட்டுக்கோங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் நிறையா அயன் சக்தி இருக்கிறதால அடிக்கடி முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கொஞ்சமாக சாம்பார் பொடியும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பைத்தம்பருப்பு இந்த மாதிரி ஊற வச்சு 2-3 முறை வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அதையும் தண்ணி இழுத்துட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு பைத்தம்பருப்பு போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரைக்கு பைத்தம்பருப்பு ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் நான் பைத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 1 டம்ளர் ரைஸை ஊற வச்சுருக்கேன். அதுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். 3 டம்ளர் தண்ணியை நல்லா இதில் ஆட் பண்ணி இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கும் நம்ம கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கொஞ்சம் கொதித்து வரணும். நம்ம ரைஸுக்கு ஒலை கொதித்து வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு இது நல்லா கொதிக்க வரணும். ஸோ இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதில் நம்ம காய் எதுவும் சேர்க்காதால ஜஸ்ட்டு கொதி வந்தாலே போதும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி சாப்பாட்டு அரிசி நான் ஊற வச்சுருந்தேன் வாஷ் பண்ணி. அதை இதில் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் எந்த ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இடிச்சல் ரைஸ் தான் நாங்கள் ரைஸுக்கு எடுத்துப்போம் சாப்பாட்டுக்கு. ஸோ அதனால் அந்த ரைஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பச்சரிசி சாப்பிடுவீங்க அப்படின்னா பச்சரிசியும் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரைஸ் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை குக்கர் மூடி போட்டு மூடி விசில் வச்சு ஒரு 3லேருந்து 4 விசிலுக்கு நம்ம இதை வச்சுருவோம். இப்போ விசில் வத்தாச்சு. விசில் வச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இது கூட நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் ஆட் பண்ணிப்போம். அது கூடவே நான் பொடியை கட் பண்ணினேன் கொத்தமல்லி தழையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். காரம் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக சூப்பரான முருங்கைக்கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு இந்த மாதிரி கொடுத்து விட்டிங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் கீரை நிறைய ஆட் பண்ணால் கூட இதில் தெரியாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நெய் நம்ம போட்டிருக்கிறதால ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மதியம் எடுக்கும் போதும் இதே மாதிரி நல்லா சூடாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிவிபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நிவிபாரி சேனலை இப்போ ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.